வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிகொண்டான்பட்டு அடுத்த ஏந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் ஏந்தலில் ஹோட்டல் வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 29/11/2025 அன்று ஏந்தல் அரசு பள்ளி அருகில் அடையாளம் தெரியாத நபர் பிள்ளை பிடிக்க வந்ததாக கூறி அதே கிராமத்தைச் சேர்ந்த யோகேஷ் என்பவருக்கும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்து கொலை வெறி தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இரத்த வெள்ளத்தில் இருந்த அவரை கிழக்கு காவல் நிலைய போலீஸ் 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றிச் சென்றுள்ளார்கள். ஆனால் யோகேஷ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் பிரபாகரன் ஹோட்டலில் பணியாற்றி வரும் மாஸ்டர் செந்தில் நாராயணன் மற்றும் பிரபாகரன் மீது விசாரணை ஏதும் நடத்தாமல் தவறாக வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். எனவே இந்த வழக்கில் காவல்துறை சரியான முறையில் மீண்டும் புலன் விசாரணை செய்து உண்மையான கொலையாளிகளை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் நாராயணன், செந்தில் மற்றும் பிரபாகரன் உள்ளிட்ட அப்பாவிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ஹோட்டல் கடை நடைபெறும் பிரபாகரனின் மனைவி பூர்ணிமா என்பவர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தார். பூர்ணிமா, என்னோட கணவர் பேர் பிரபாகரன். நாங்கள் ஏந்தல் பைபாஸ்ல காரைக்குடி செட்டிநாடு பிரபா ஹோட்டல் நடத்தி வரோம் சார். கடந்த 29/11/2025 அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது சார். அதாவது அடையாளம் தெரியாத நபரை வந்து ஏந்தல் ஸ்கூல் பள்ளிக்கூட்டு தெருவில் வந்துட்டு அவரை வந்து அடிபட்டு ரத்த காயத்தோட வந்த மாதிரியும் அவரை வந்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அமைச்ச மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் கேள்விப்படுறோம் சார். இது எப்படி கேள்விப்படுறோம்னா, என் வீட்டு எதிர் வீட்டுல மீனாட்சின்னு இருக்காங்க சார், அவங்க மூலியமா தெரிய வருது. அதாவது யோகேஷ் வீட்டுல இது நடந்தது வந்து 30/11/2025 அன்னைக்கு சொல்றாங்க. யோகேஷ் வீட்டுல குழந்தை தூக்குறவன் யாரோ தெரியாத நபர் வந்துட்டானா, அவனை கட்டி போட்டு அடிச்சு அந்த வீட்டுல ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அமைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் சார். இதுதான் எங்களுக்கு சம்பவம் நடந்ததுக்கும் எங்களுக்கு தெரிய வந்தது அவங்க மூலியமா தான். ஏன்னா 29ஆம் தேதி நாங்க கடையை மூடிட்டு எங்க வழக்கம் போல நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க மூலியமா தெரிய வந்தது. இது தெரிய வந்ததுனால அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுது, கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ் எங்க இதுக்கு வராங்க, எங்க ஷாப்புக்கு வராங்க, எங்க ஹோட்டலுக்கு வராங்க, ஃபுட்டேஜ் கேட்கறாங்க. நாங்களும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாம குற்றம் எதுவும் செய்யாததுனால நாங்க என்ன பண்றோம், ஃபுட்டேஜ் கொடுக்குறோம். ஹார்ட் டிஸ்க் கொடுத்து எடுத்துட்டு போறாங்க. 2ஆம் தேதி கேட்கறாங்க, எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் என்ன ஆகுதுன்னா 10ஆம் தேதி, அதாவது சம்பவம் நடந்தது 29ஆம் தேதி நவம்பர் மாசம். ஆனா போலீஸ் வந்தது வந்து 10ஆம் தேதி டிசம்பர்